Praise the Lord. Praise Lord, Praise the Lord, sisters. brother. Praise the Lord. Praise Praise the Praise Lord, Lord. brothers. Praise the Praise Lord, Lord, brother. sister. Praise the Lord. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இன்றைக்கு இன்றைக்கு நற்செய்தி நம்ம தியானிக்க இருக்கிறது வந்து காற்றையும் கடலையும் அடக்குதல். ஏன்னா ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். அது மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 வசனம் இருக்கு. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ். 37வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டு இருந்தது. அப்போ படகு எப்ப மூழ்க ஆரம்பிச்சது? மூழ்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்தது தண்ணீர் நிரம்பி புயல். எல்லாம் மியூட் கொஞ்சம் மியூட் போட்டுக்கிறீங்களா? போட்டுருங்க மியூட் சிஸ்டர். போட்டுங்க. மற்றவங்க மியூட் போட்டுங்க. டிஸ்டர்பன்ஸ். அப்போ நம்ம வாழ்க்கையில எப்ப பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து வருதோ அப்ப நம்ம போராட்டத்துக்கு உள்ளாகிறோம் இல்லையா? ஸ்மூத்தா போற வரைக்கும் நமக்கு வந்து போராட்டம் இல்லை. இயேசு அப்ப சீடர்களோட நடந்த நிகழ்ச்சிகள் இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு எடுத்து எழுதியிருக்காங்க. இயேசு தான் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு. 12 பேர் சீடர்கள், இயேசு ஒருத்தர். இப்போ குறைஞ்சது ஒரு 13 பேர் உட்கார மாதிரி பெரிய போட்டா இருந்திருக்கும் இல்லையா? இப்போ இயேசு தூங்குற அளவுக்கு அதுல இடம் இருந்திருக்கு. அப்போ அந்த 13 பேர் சம்மந்தப்படுற அவ்வளவு பெரிய படகு. நான் அந்த போட்டு அப்ப ஆண்டவர் போட்ல இருக்கிறாரு, அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில தான் ஒரு பெரும் புயல் அடிக்குது. அலைகள் தொடர்ந்து போட்ல மோதிக்கிட்டே இருக்கு இல்லையா? அலைகள் தொடர்ந்து போட்ல மோதிக்கிட்டே இருக்கு. மோத என்ன ஆகுது? போட்டு தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது, சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து பிரச்சனை வர என்ன பண்றோம்? இந்த போட்டு போல நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகம் வர முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறோம் இல்லையா? ஒரு கட்டத்துல நம்ம என்ன ஆகிறோம்? இயேசு நம்மோட தான் இருக்கிறாரு, அதை நம்ம நம்புறோம். கோயிலுக்கு போறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கிறோம், அறிக்கை செய்யறோம். அப்போ இந்த சீடர்கள் இயேசுவோடு இருந்தாங்க. நம்ம ஆச்சுல இயேசு பார்த்தது இல்லையா? கண்டு விசுவாச காணாமல் விசுவாச பேறு பெற்றவர்கள். இப்ப நம்மளாம் பேறு பெற்றவர்கள். அப்போ இயேசுவோட வாழ்ந்த பொழுது அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம கண் முன்னாடி கொண்டு வரப்படுது. அந்த காட்சிக்குள்ள நம்ம போவோம். பெரிய போட்ல 13 சீடர்கள் இருக்காங்க, போட்டை நடத்திட்டு இருக்காங்க. போட்டை வந்து துடுப்பு போட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த காலத்துல அப்படிதான் இருக்கும். துடுப்பு போட்டு போட்டு போயிட்டு இருக்கு. ஒரு சிலர்லாம் அந்த ஏரியால இருந்த மக்கள் தான், நீங்கெல்லாம் நிறைய பேர் அந்த ஏரியால
கடற்கரை ஓர மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் நீங்க கண்கூடா பார்த்துருக்கீங்க. மீன் பிடிக்கிறதெல்லாம் எப்படி எப்படிலாம் போகும்போது இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு என்னென்ன போராட்டம் உங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்க இல்ல? இப்போ கடற்கரை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா போட்ல என்னென்ன நடக்கும் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க கேட்டதான் நீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நாள் இயேசுவுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போஸ்தலருக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் நடந்தது. அப்போ இயேசு அந்த போட்ல இருக்கிறாரு. அவர் தான் போக சொன்னாரு. போன வேகத்துல அவர் படுத்து தூங்கிட்டாரு. சரி, அப்போஸ்தலர் போட்டு படகு ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ புயல் அடிச்சது. தொடர்ந்து அந்த அலைகள் மோத 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 படகு வந்து நிறைஞ்சது இல்லையா? அப்போஸ்தலருக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் வந்திருக்காது அவங்களுக்கு. அவங்க மீனவர்கள் தானே. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே நடந்திருக்குமா அவங்க வாழ்க்கையில? சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா இந்த மாதிரி அனுபவங்கள் பல முறை வந்திருக்கும். ஏன்னா மீனவர்கள் அவர்கள் பல முறை கடலுக்குள்ள போயிருக்காங்க, பல முறை அந்த புயல்ல மாட்டியிருப்பாங்க, பல முறை அவங்க போட்லாம் நிறைஞ்சிருக்கும். அதை எடுத்து எல்லாம் ஊற்றிருப்பாங்க, தப்பிச்செல்லாம் எத்தனை முறை வந்திருப்பாங்க. இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கும். உங்க குடும்பங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ அவ்வளவு அனுபவம் உள்ள மீனவ மக்கள் அவர்கள். இயேசு கூட அற்புத அடையாளம் பார்க்கிற மக்கள். ஆனா அவங்களுக்கும் அந்த ஒரு நிலைமைக்கு கைமீறும் பொழுது அவங்க கதற ஆரம்பிச்சாங்க. இனி நம்ம செத்து போயிடுவோம், இனிமேல்ட்டு நம்மளால தாக்கக்கூடிய தொடர்ந்து அடிச்சு தண்ணி எடுத்துட்டு ஊத்திட்டு தான் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? படகுல இருந்த போட்ல நிறைய எடுத்துட்டு ஊத்திட்டா சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் அவங்க தாண்டி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கும் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, நம்ம ஃபேஸ் பண்றோம். முயற்சி மேல வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து நமக்கு இந்த அலைகள் எப்படி கடல் மேல அந்த படகு மேல மோத என்ன ஆச்சுன்னா தண்ணி ஃபுல்லா படகுல நிறைய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது அவங்களுக்கு. அப்போ சில 12 பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர்ல பாருங்க. 12 பேர் போட்ல இருக்கிறாங்க. இப்ப நீங்க 12 பேர் இருக்கீங்க, இயேசு உங்களோட இருக்கிறாரு, போட்ல போயிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க 12 பேர் இங்க இருக்கிறவங்க 12 பேர் போட்ல இருக்கீங்கன்னு வச்சுங்க. இயேசு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்க, வாங்க அந்த பக்கம் போலான்னு சொல்லிட்டாரு. 12 பேர் போட்ல போயிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்ன பண்ண, சரி நீங்க எல்லாம் படகு ஓட்டி அந்த கரைக்கு போயிருவீங்க, அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. திடீர்னு ஒரு புயல் வருது, அலைகள்லாம் மோத ஆரம்பிக்குது. போட்டு மேல மோதி மோதி தண்ணி நிரம்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? யாருன்னா நீங்க அந்த அனுபவத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க? இயேசு எழுப்புவோம் பிரதர். எழும்புங்க தண்ணி வருது போட்டுக்கலாம். எடுத்தோட எழுப்பிருக்கீங்களா அவரை? மனுஷன் டயர்டா அப்பதான் படுத்திருக்கிறாரு. ஆண்டவரே தண்ணி போட்டுக்குள்ள அடிச்சு அடிச்சு உள்ள எங்களுக்கு வர மாதிரி ஆபத்து இருக்குது. வரணும் தானே பிரதர் அவரை கூப்பிடுறோம். எங்களுக்கு எதுவும் செய்ய முடியலன்றோன்னு தானே அவரை கூப்பிடுறோம், ஏசப்பா வாங்கன்னு சொல்லி. இப்ப இல்ல, பக்கத்துல அந்த இருக்கு. முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? முதல்ல கொஞ்சம் தண்ணி வர என்ன பண்ணுங்க, எடுத்து மொண்டு ஊத்தி இருப்பீங்க இல்லையா? கையில எது கிடைச்சா அதை வச்சு தண்ணி படகை வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? படகு நிறைஞ்சு முழுகிராம இருக்கிறதுக்கு உங்களால என்னென்ன முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? அப்புறம் ஒரு காலகட்டம் நம்பிக்கை இழந்து போற ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் இல்லையா அது? இனிமேல்ட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, இனி அவ்வளவுதான், அவர் எழுப்பினால் ஒழிய நம்மளால பிழைக்க முடியாது அப்படின்னு தான் அவங்க கதற ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? என்ன வார்த்தை சொல்றாங்க? போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? போதகரே சாக போகிறோமே உமக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டாங்க, தேவையான முயற்சி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. முயற்சி பண்ணி அவங்க ஒரு காலகட்டம் தோண்டு போயிட்டாங்க. அத ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் போறாங்க. அந்த சிச்சுவேஷன் தான் கதற வேண்டியதா இருக்கு. இனி நம்ம பிழைக்க, ஏன்னா மீனவர்கள் அவர்கள் அந்த கடல்ல நிறைய அனுபவம் உள்ளவர்கள். நம்ம ஜெபத்துக்கு போவோம், பல ஜெப கூட்டங்களுக்கு போயிருப்போம், பலருக்கு நற்செய்தி அறிவிச்சிருப்போம், பலருக்கு ஆலோசனை கொடுத்திருப்போம், பல அற்புத அடையாளங்களை செய்திருப்போம். ஆனா ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகும் பொழுது நம்ம இயேசு நம்மோடு இருப்பதை கூட நம்ம மறந்துடுறோம். முயற்சி பண்றோம், நம்மளால முடிஞ்ச முயற்சி எல்லாம் பண்றோம், பண்ணாம இல்லை. ஒரு காலகட்டம் ஒரு நேரம் வரும்பொழுது இனி நம்மளால ஒண்ணும் முடியாதுன்ற போது, இங்க இயேசு தூங்கிட்டு இருக்காரு, எழுப்புயான்ட்டு அவர் எழுப்புறாங்க. ஆண்டவரே சாக போகிறோமோ உமக்கு கவலை இல்லையா? எப்படி லேசா எழுப்பியிருப்பாங்க? எப்படி எழுப்பியிருப்பீங்க? அந்த போட்ல நீங்க இருக்கிறீங்க, இயேசு அப்படி தூங்கிட்டு இருக்காரு, தண்ணியெல்லாம் மொண்டு ஊத்துறீங்க, முடியல, கையெல்லாம் வலிச்சு போச்சு, கடைசி முழுக போற ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்ப இயேசு போய் எப்படி எழுப்பியிருப்பீங்க? எப்படி எழுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ப்ளீஸ் எழும்புங்கன்னு சொல்லி இருப்போம் பிரதர்.
கதறி இருப்போம் இல்லையா? சாக போகிறன்னு வார்த்தை ஆமா இருக்கு இல்லையா? ஆண்டவரே ஆமா சாக பிரதர். போகும்போது கவலை இல்லையா? முடிஞ்சு போச்சு. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். அடுத்த ஸ்டேஜ் வந்து சாக போறதா. அப்ப இயேசு எப்படி எழுப்பியிருப்பாங்க? ரொம்ப சொல்லுங்க. பதட்டத்தோட எழுப்பியிருப்போம் பிரதர். ரொம்ப பதட்டத்தோட சாக ஆமா. போறோமே, 12 சாவ பேர் இல்லையா? கண் ஆமா. 12 பேர் போட் ஃபுல்லா தண்ணி இருக்கு. 12 பேர் இருக்கு. இயேசு தூங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நகர்ந்தாவே போட் இப்படி இப்படி சாஞ்சிரும் இல்லையா? பிராக்டிக்கலா யோசிங்க. நம்ம தியரி தான் பார்த்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கலா அங்க இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் கோபத்தோட மாறினா போட் இந்த பக்கம் சாயும் இல்லையா? அந்த நிலையில உயிருக்கு முடிஞ்சு போச்சு கதை. நம்ம வாழ்க்கை இன்னையோட க்ளோஸ். அந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்றாங்க? ஏசப்பா, அஹ், ஐயோ ஆண்டவர் இங்க இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க? இயேசுவே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? நீ தான் சேர்த்து சாக போறேன்னு இல்லையா? அப்படித்தானே அர்த்தம். ஆண்டவரே, நம்ம 12 பேரும் சாக போறோம், நீங்களும் சேர்த்து சாக போறீங்க இல்லையா? இயேசுவே, சாக போகிறோமே தானே சொல்றாங்க. நாங்க மட்டும் சாக போறோமா, ஆண்டவர் உமக்கு கவலை இல்லைன்னு கேட்கல இல்லையா? அந்த வார்த்தையை பாருங்க. போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அப்ப எவ்வளவு துடிச்சிருப்பாங்க இல்லையா? இயேசு கூலா அப்படியே நெட்டி முடிச்சுட்டு எழுந்திருப்பாரா இயேசு? அஹ்? என்ன சொல்றாரு? எழுந்தோன்னு என்ன பண்றாரு ஆண்டவர்? விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார், கடலை நோக்கி இறையாதை அமைதியாரு என்றார். எழுந்தவொன்னு என்ன பண்ணாரு? சீடர்கள் எதுவும் திட்டல. முதல்ல வேலை என்ன பண்ணாரு? பிரச்சனையே சொல்யூஷன் கொடுத்தாரு இல்லையா? ஆண்டவர் சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு தெரியாம இருக்கும் தூங்குறவங்களுக்கு. சரிங்களா? தெரிஞ்சுதான் இருக்கு. அவர் தெரியாது அந்த மாதிரி நடக்கும்னு. எல்லாமே தெரியும் இல்லையா? முன்கூட்டியே எல்லாம் தெரிஞ்சவர் தானே அவரு. இந்த சிச்சுவேஷன் நடக்கணும் ஆண்டவருக்கு தெரியாதா? அப்போ சீடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு நான் பாக்குறாரு. இந்த சிச்சுவேஷன்ல சீடர்கள் எப்படி முயற்சி பண்றாங்க? அவங்க இது இவ்வளவு நாள் நம்மளோட இருக்கிறாங்களே, என்ன அவங்க பாடத்தை கற்றுக்கொண்டாங்க? அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு போராட்டம் வரும், ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, நீ முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப் அப்படின்னு நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம எப்படி செயல்படுறோம்? நம்முடைய பார்வை இயேசு மேல இருக்குமா, இல்ல சூழ்நிலையை பார்க்கிறோமா? அதை மேற்கொள்றதுக்கான வழிமுறைகள் நம்ம என்ன கையாளுறோம்? அவங்ககிட்ட இயேசு படுத்துட்டு இருந்தாங்க, எழுப்பிட்டாங்க இல்லையா? இயேசு தலையாணி வச்சு தூங்கிட்டு இருந்தாருன்னு இருக்கு இல்லைங்களா? ஆண்டவரே சாக போய் எழுந்துருன்னு. இப்ப இயேசு எங்க போய் எழுப்புவீங்க? சொல்லுங்க. இயேசு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு எங்க தூங்கிட்டு இருக்காரு? கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்குது, வியாபாரத்துல நஷ்டம் இருக்குது, வீட்டுல வியாதிகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, கடுமையான நெருக்கடி வருது. அந்த நேரத்துல இயேசு எப்படி நம்ம எழுப்போம்? சொல்லுங்க. இறை வார்த்தை மூலம் பிரதர். ஆமா இல்லையா? ஆண்டவர் நம்ம வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதை கடிந்து கொள்றாரு இல்லையா? இன்னும் ஏன் அஞ்சுகிறீர்கள், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்றார் இல்லையா? அப்போஸ்தலரை பார்த்து முதல்ல காற்றை கடிந்து கொண்டார், கடலை பார்த்து சும்மா இறையாதே சும்மா இருந்தார் இல்லையா? முதல்ல சூழ்நிலை என்ன பண்ணாரு? அது மேல கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாரு. அப்பதான் சீடர் பக்கம் வந்தாரு இல்லைங்களா? ஆண்டவர் இந்த சூழ்நிலை நமக்கு ஏற்பட நெருக்கடியில ஒவ்வொருத்தருக்கும் இந்த நெருக்கடி கண்டிப்பா வரும். வராம யாருமே இருக்க முடியாது. சாதாரண மக்களுக்கு இருந்தா இறை மக்களுக்கு ரொம்ப அதிகமா வரும். ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்வார்ல, பேதுருவே, கோதுமையை சுலகையில் புடைப்பது போல உங்களை புடைக்க உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ பேதருக்கு என்ன குடைச்சல் கொடுத்தாங்க இல்லையா? இல்லைங்களா? ஆளாளுக்கு ஒரு பக்கம் தலை திருக்கி ஓடினாங்க இல்லையா? பேதர் அதற்கு ஆண்டரே உம்மோடு எல்லாரும் போயிட்டாலும் சரி, நான் உம்மோடு இருப்பேன், சாகத்துக்கு நான் தயாரா இருக்க சொன்ன மனுஷன் ஒரு வேலைக்கார பெண் கேட்டு போய் என்ன சொன்னாரு? அவர் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் இருந்த சூழ்நிலை சொன்னாரு. அப்போ அவர் மனசுல அந்த அவரும் அறியாம அந்த பயம் அவருக்குள்ள இருந்தது. அப்போ இந்த காரியங்கள் நம்ம எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சூழ்நிலையில தான் நான் யாரும் நம்ம கண்டுபிடிப்போம். என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நான் எந்த நிலையில இருக்கேன். சோ ஒரு காலகட்டம் வரும்பொழுது சீடர்கள் எல்லாம் அனுபவம் மிக்க சீடர்கள், படகோட்டிகள் அவர்கள்லாம், மீன் பிடிச்சவங்க, புயல் போராட்டத்துக்கெல்லாம் அனுபவிச்சு எல்லாம் நீச்சல் தெரிஞ்சவங்க. அப்பேற்பட்ட மக்கள் ஒரு கடுமையான நெருக்கடி வரும்போது நீ சாக போற கண்டிப்பா கடலை குதிச்சா நீச்சல் அடிச்சுட்டு வந்துருவாங்க அவங்க. அப்போ அப்பேற்பட்ட மக்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. அந்த சூழ்நிலை பார்த்தோன்னா கடுமையான பயம் வருது.
வாழ்க்கை மேல நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. ஐயோ சாக போகிறோமே, உமக்கு கவலை. இயேசுவை உலுக்கி எழுப்புற அளவுக்கு அவங்க அந்த சுட்டி அந்த பயத்தை, அப்ப யாருக்குள்ள ஒரு பயம் இருந்து மொத்த பேருக்கு அந்த அளவுக்கு பயம் வந்துடுச்சு. கடல் தொழில அனுபவசாலியான மக்கள் அவங்க. நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை எதிர்கொண்டு வரும். ஆனா அதெல்லாம் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம சுச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம கண்முன்ன நம்மோட ஆண்டவர் இருக்கிறார், அந்த காரியத்தை நம்ம உள்ளத்தில் இருக்கும். அதான் எபிரேயர் 12:2 சொல்லுது இல்லையா, நம்பிக்கை தொடங்குபவரும் அதை வழி நடத்துபவரும் நிறைவு செய்யும் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்போம். எப்படி அப்போஸ்தலர்கள் சீடர்கள் படகுல இருந்து சாக போகிறோம் ஆண்டவர், நம்பிக்கை இழந்த சாக போற ஆண்டவரே கவலையெல்லாம் சொல்லி ஆண்டவர் எழுப்பி அந்த சூழலை தப்பிச்சு இன்னைக்கு புனிதர்களா வாழ எல்லா அப்போஸ்தலரும் புனிதர்களா வாழறாங்க, ஒருத்தர் தவிர. சரிங்களா? அதே போல நமக்கு வருகிற நெருக்கடியில நமக்குள் இயேசு வாழ்கிறார். என் உடலை உண்ட ரத்தத்தை குடிப்பான், என்னோடு இணைந்திருக்கான், நானும் அவனோடு இணைந்திருக்கேன்னு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இயேசு எனக்குள்ள தான் வாழ்கிறார். இந்த மாதிரி போராட்டத்துல, இந்த மாதிரி நெருக்கடியில வழி நடத்த நம்மளை பாதுகாப்ப இறை ஆட்சியில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களும் இயேசு அனுபவிச்சார் இல்லைங்களா? இயேசு அனுபவிச்சார். எல்லா தமக்கு முன்னிருந்த எல்லா இகழ்ச்சிகளும் முன்னிருந்த மகிழ்ச்சியை முன்னிட்டு நமக்கு எல்லா போராட்டங்கள், எல்லா அவமானம் எல்லாத்துல இருந்தும் இந்த மகிழ்ச்சி மட்டும் கண்முன் கொண்டு ஓடினார் இல்லைங்களா? அப்பேற்பட்டவர் துன்பங்கள் வழியே நிறைவை கண்டவர். இயேசு நமக்குள்ள ஒரு இருந்தார்னா, இயேசு எனக்குள் இருக்கிறார், அந்த உறுதியான நம்பிக்கை எனக்கு இருந்ததுன்னா, எப்பேற்பட்ட போராட்டம், எப்பேற்பட்ட பிரச்சனை, இயேசு நமக்கு காட்டின வழியை பின்பற்றி நிறைவான வாழ்வை நாமும் நிறைவடைவோம். இயேசு எது நிறைவான நான் ஆடுகளுக்கு வாழ்வை தர நிறைவாகவே தர வந்தேன்னு சொன்னாரோ, அந்த நிறைவானவர் இயேசு நிறைவானவர். அவர் என்னோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு மேலானவர். அவர் உள்ளத்தில் இருத்தி அவர் மேல் நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் பொழுது அப்போஸ்தலர் காத்து இன்னைக்கு புனிதர் அதே அப்போஸ்தலர்கள் நாமும் நம்முடைய நெருக்கடி, நம்ம போராட்ட வேலையில் நாம் மீண்டு உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, கிறிஸ்துவின் சாட்சியாக என்றென்று வாழ்வோம். அதை மனதில் நிறுத்தியவர்களாக இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு வந்த வாழ்க்கையில் வந்த நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்முனை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணிங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் படகில் அப்போஸ்தலர் பயணித்த போது கடும் புயலால், சீரெழுந்த அலைகளால் நீர் பயணித்த படகு நீரெல்லாம் நிரம்பி அப்போஸ்தலர் போராடி ஆண்டவர் தோற்று போன வேலையில ஆண்டவரே இதோ சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று உம்மிடம் அடைக்கல வந்து உம்மை எழுப்பி உமக்கு காரியத்தை சொன்ன பொழுது ஆண்டவரே நீ கடலை கடிந்து கொண்டு அலைகளை பார்த்து இறையாதை சும்மா என்று சொல்லி அந்த சூழ்நிலை ஆண்டவரை அமைதி கொண்டு வந்தீர் ஆண்டவர். ஆனால் அப்போஸ்தலர் பார்த்து அஞ்சாதீர்கள், நம்பிக்கை குன்றியவர் ஏன் நம்பிக்கை குறைவா இருந்து அவர்களை பார்த்து நீ பேசினீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகள், போராட்டங்கள் அனைத்து மத்தியிலும் ஆண்டவரே உம்மீது எங்கள் கண்களை பதித்து ஆண்டவரே நம்பிக்கையின் வழியா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே எல்லா சூழலிலும் உம்மீது எங்கள் கண்களை பதித்து வைத்து அன்பே எங்கள் வாழ்வின் ஆணி வெறும் அடித்தளமாக விளங்க அன்பின் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பாதத்தில் எங்கள் வாழ்வில் வந்த ஒவ்வொரு நெருக்கடிகள், போராட்டங்கள், தோல்விகள் அனைத்தும் இந்த நாளில் பரிசுத்த பாதத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் என்று உம்முடைய புனிதர்களா உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, உமக்கு சாட்சியாய் விளங்கினது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, உமக்கு சாட்சியாய் என்றென்றும் வாழ்ந்து உம்முன் என்றும் நித்தியத்திலும் பிரகாசிக்க இயேசுவின் வல்லமையில பெயரால் அப்பா பிதாவே எங்கள் ஒவ்வொருடைய பரிசுத்த பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே Amen.